தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மே மாதத்தை பொறுத்தவரை மாதத்தின் முதல் பகுதி நன்றாகவும், மாதத்தின் இரண்டாவது பகுதி சற்றே பிரச்சனைகள் நிறைந்த மாதமாக மே மாதம் இருக்கின்றது. மாதத்தின் முதல் பகுதியில் சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய 3 கிரகங்களும் வலுவாக 5ஆம் வீட்டில் இருக்கின்றன. குறிப்பாக பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீட்டில் சூரியன் உச்சம் என்னும் நிலையில் 15 தேதி வரை இருக்கின்றார். 19 தேதி வரை சுக்கிரனும் 5இல் இருக்க போகின்றார். 7, 10 கூடைய புதன் 4 மற்றும் 5ஆம் வீடுகளில் இந்த மாதம் முழுவதுமே இருக்க போகின்றார். இதனால் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் சீரான நிலையும், புதிய வேலை தொழில் வாய்ப்புகளும் மாதத்தின் முதல் பகுதி கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. திருமணம் கைகூடுவதற்கும் மாதத்தின் முதல் பகுதியில் வாய்ப்புகள் இருக்கு. மாதத்தின் இரண்டாவது பகுதி சற்றே பிரச்சனையாக இருக்கின்றது என்று ஏன் கூறுகின்றேன் என்றால், சூரியன், சுக்கிரன், குரு ஆகிய 3 கிரகங்களும் 6ஆம் வீட்டில் மாதத்தின் இரண்டாவது பகுதியில் இருக்க போகின்றன. 6ஆம் வீடு என்பது கடன் நோய் எதிரியை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அதைவிட முக்கியமாக ராசிநாதனான குரு அஸ்தங்கம் என்னும் நிலையில் இருக்க போகின்றார். அஸ்தங்கம் அப்படின்னா என்ன? ஒரு கிரகம் சூரியனுக்கு மிக அருகில் சென்று விட்டால் அதை அஸ்தங்கம் என்று கூறுகின்றோம். ஆங்கிலத்தில் இதை கம்பஷன் என்று கூறுகின்றோம். மிக அருகில் சென்ற கிரகம் தன்னுடைய காரகத்துவத்தை இழக்கும். எந்த நிலையிலுமே ராசிநாதன் வலு இழந்து இருப்பது நல்லதல்ல. அதனால்தான் மாதத்தின் இரண்டாவது பகுதியில் சற்றே பிரச்சனையாக இருக்கும் என்று கூறினேன். என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய தன்னம்பிக்கை சற்றே குறையலாம். உங்களுடைய எதிரியின் கை ஓங்கி இருக்கலாம். சிலருக்கு உடல் உபாதைகளும் வந்து போகலாம். 7 சனி போல வெகு நாட்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவை அல்ல. இந்த மாதம் மட்டுமே, குறிப்பாக இரண்டாவது பகுதியில் தான் இத்தகைய பிரச்சனைகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கும். 7 சனி விலகிவிட்ட போதிலும் நீங்கள் எதிர்பார்த்த அளவு நன்மை அடையாததற்கு மிக முக்கிய காரணம் கேது 10இல் இருப்பதுதான். 10ஆம் இடம் என்பது வேலை தொழிலை தாண்டி ஜீவனத்தை குறிக்கக்கூடிய இடம். ஜீவனம் அப்படின்னா என்ன? ஜீவனம்னா மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் அப்படின்னு ஆங்கிலத்தில் நாம் கூறலாம். நாம் எதன் மூலமாக அன்றாட தேவைகளுக்காக பணம் சம்பாதிக்க போகின்றோம் என்பதை குறிக்கக்கூடிய இடம்தான் 10ஆம் இடம். கேது ஒரு ஆன்மீக கிரகம். அதனால்தான் ஜீவனம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் தனுசு ராசியினரை பாதித்தது. சனி 7 சனி என்னும் நிலையில் விலகிவிட்டாலும் இந்த பிரச்சனைகள் இருந்தன. எதிர்பார்த்த அளவு நல்ல பலனை அனுபவிக்க முடியாமல் போயிற்று. சரிங்களா? இப்பொழுது ராசிநாதன் குரு கேதுவை பார்த்து கேதுவால் ஏற்பட்ட பிரச்சனைகளை குறைப்பார். ஆனால் அதற்கு இன்னும் நீங்கள் 1 மாதம் பொறுத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மாதம் குரு அஸ்தங்கம் என்னும் நிலையில் இருக்கின்றார். கேதுவால் ஏற்படும் பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய நிலையில் அவர் இல்லை. சரிங்களா? அதனால் மாதத்தின் முதல் பகுதி சீராகவும், மாதத்தின் இரண்டாவது பகுதி உங்களை இரிட்டேட் செய்யும் விதமான விஷயங்களும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பொறுமையாக இதை ஹேண்டில் செய்யுங்கள். பொறுமையாக இருங்கள். இது கண்டிப்பாக கடந்து விடக்கூடிய பிரச்சனை தான். ஓகேங்களா? இது இந்த மாதம் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ராசிநாதன் குரு சனியிடமிருந்து விலகி விடுகின்றார். இவ்வளவு நாள் சனி தன்னுடைய 3ஆம் பார்வையால் ராசிநாதனை பார்த்ததும் உங்களுடைய கடந்த கால, குறிப்பாக கடந்த 1 வருட கால பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கிய காரணம். சனியின் பார்வைக்கு கெடுபலன் அதிகம் இருக்கும். சரிங்களா? இனி சனி குருவை பார்க்க போவதில்லை. ராசிநாதன் குரு 6 என்ற ஒரு மறைவு ஸ்தானத்திற்கு போனாலும் சனி குருவை பார்க்க போறதில்லை. அதுவே ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு. சரிங்களா? குருவின் பார்வையால் இனி வரும் காலங்களில் வேலை தொழிலில் ஒரு முன்னேற்றம், வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றமான நிலை, பணப்புழக்கம், பணவரமும் ஆகியவைகள் நன்றாக இருக்க போகின்றது. சரிங்களா? இனி வரும் காலங்களில், இந்த மாதம் அல்ல, குறிப்பாக மாதத்தின் இரண்டாவது பகுதி அல்ல. இரண்டாவது பகுதி கொஞ்சம் உங்களை இரிட்டேட் செய்யும் விதமான விஷயங்கள் தான் நடக்கும். பொறுமையாக ஹேண்டில் செய்யுங்க. அது கண்டிப்பாக கடந்து போகக்கூடிய ஒரு டெம்பரரி பிரச்சனைகள் தான். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.